வணக்கம். இந்த வீடியோல செப்டம்பர் 15 2025 அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் இன்ஃபோசிஸோட பைபேக் பத்தி. போன வாரம் பைபேக் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மார்க்கெட் பிளஸ்ஸா பார்த்தாலும் பைபேக்கோட டாக்ஸேஷன்ல கவர்மெண்ட் ஒரு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வர பெரிய பைபேக் இந்த இன்ஃபோசிஸோட பைபேக் தான். சோ அதனால இன்வெஸ்டர்ஸ் இந்த பைபேக்ல கொஞ்சம் ஒரியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பைபேக் மூலமா இப்ப நம்ம இன்ஃபோசிஸ் ஒரு 1200 ரூபாய்க்கு ஒரு ஷேரை வாங்கி அதை பைபேக் அப்ளை பண்றோம், அதை கம்பெனி 1800 ரூபாய்க்கு எடுத்துக்கிச்சு அப்படின்னா இந்த 600 ரூபாய் ப்ராஃபிட்டை மட்டும் கவர்மெண்ட் டாக்ஸா பார்க்காது. எவ்வளவு அமௌண்ட் பைபேக்கு அவங்க எடுத்துட்டாங்களோ அந்த 1800 ரூபாய்க்குமே நீங்க டாக்ஸ் கட்டணும். நீங்க என்ன டாக்ஸ் ஸ்லாப்ல இருக்கீங்களோ அதை பொறுத்து. சோ அதனால நீங்க கட்ட வேண்டிய டாக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வர கெயினோட அதிகமா இருக்கும். பட் ஆனா அந்த 1200 ரூபாய் நீங்க வாங்கின ஷேரோட வேல்யூ நீங்க வருஷ கடைசியில செட் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஃபைல் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது நம்ம நெகட்டிவா அதை செட் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான டாக்ஸேஷன் இருக்கிறதுனால இந்த சைடு இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ரொம்ப பயன் அளிக்கிற அளவுக்கு இல்லை இந்த பைபேக் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியாவுக்கும் அமெரிக்காக்குமான ட்ரேட் டீல் திரும்ப டாக் ஆரம்பிச்சிருக்கு. யூஎஸ் கொஞ்சம் சாஃப்ட்வேர் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. அவங்க மில்க் மார்க்கெட்ல என்ட்ரி ரொம்ப ப்ரெஷர் பண்ணல. பட் ஆனா சீஸ்ல ஹை அண்ட் சீஸ் மார்க்கெட்ல எங்களுக்கு ஆக்சஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டாண்டை மாத்திருக்காங்க. முன்னாடி அவங்க மில்க் மார்க்கெட்டை எங்களுக்கு ஓபன் பண்ணி வேணும் அப்படிங்கறது அவங்களோட ஒரு முக்கியமான கோரிக்கையா இருந்தது. ஸோ அதுல ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி இந்த செப்டம்பர்ல ஜிஎஸ்டி கட், அது மட்டும் இல்லாம ஃபெட் ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பாசிட்டிவ் சிக்னல்ஸ் இருந்தாலும் இந்தியன் மார்க்கெட்ல செப்டம்பர் 12 வரைக்கும் எஃபிஐஸ் நெகட்டிவா தான் இருந்திருக்காங்க. 10,782 கோடிக்கு ஷேர்ஸ் வித்துதான் இருக்காங்க அப்படிங்கறதா டேட்டா சொல்லுது. அதே மாதிரி யூஎஸ்க்கும் சைனாக்குமான ட்ரேட் டாக்கும் அடுத்த வாரத்துல நடக்க போகுது. இது நடக்கிற இதே டைம்ல சைனா யூஎஸோட செமிகண்டக்டர்ஸ் சைனால டம்ப் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 கம்பெனிஸ் மேல நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்ல 2025ஓட ஃபர்ஸ்ட் ரேட் கட் இந்த செப்டம்பர் மாச மீட்டிங் இந்த வாரம் நடக்க போகுது. அதுல வரும். ஏன்னா பொலிட்டிக்கல் டென்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ரேட் கட் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது டாடா டெக்னாலஜிஸ் இஎஸ் டெக் குரூப் அப்படிங்கிற ஒரு குரூப்ல 100% ஸ்டேக் பை பண்ணிருக்காங்க. இது ஒரு ஜெர்மன் கம்பெனி. அவங்க ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியரிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற ஒரு கம்பெனி. சோ அந்த கம்பெனில 100% ஸ்டேக்க 75 மில்லியன் யூரோ கொடுத்து இந்த டாடா டெக்னாலஜிஸ் பை பண்ணிருக்காங்க. இந்த டாடா டெக்னாலஜி ஷேர் ஐபிஓ ரிலீஸ் ஆகி 1200 ரூபாய் வரைக்கும் போச்சு. அப்ப ரொம்ப ஹாட் ஸ்டாக்கா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஷேரை ரிசல்ட்ஸ் கொஞ்சம் மோசமா இருந்தங்காட்டியும் பயங்கரமா அடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷேரை பெருசா யாரும் கண்டுக்கல. இப்ப இந்த ஷேர் 711 ரூபாயில இருக்கு. 650 ரூபாய் கிட்ட போச்சு, திரும்ப ரிகவர் ஆகி இப்ப 711 ரூபாய் இருக்கு. பிஇ பார்த்தோம் அப்படின்னா 41.55 இருக்கு. சோ இது இந்த செக்டர்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐடி செக்டர் மாதிரி தான் இந்த கம்பெனி. ஏன்னா அந்த ஆட்டோமேட்டிவ்க்கு ஒரு இன்ஜினியரிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றது தான் இந்த கம்பெனியோட வேலை. அப்படிங்கிறப்ப இது கொஞ்சம் ஓவர் வேல்யூவா இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இந்த ஷேர் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். இப்போதைக்கு இந்த ஷேர் நான் கன்சிடர் பண்ணல. அடுத்து ஐடிசி பத்தின ஒரு அப்டேட். ஐடிசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க ஃப்ரெஷ் பேக்கேஜ் ஃபுட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். அதாவது மாச கணக்குல அந்த மாதிரி இல்லாம நாள் கணக்குல சஸ்டைனபிலிட்டி இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஆன குக்கீஸ், கேக்ஸ், சப்பாத்திஸ் இந்த மாதிரி விஷயத்த நாங்க ரெடி பண்ணி அதோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஏன்னா இப்ப கன்சியூமர்ஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் தராங்க. அப்படிங்கிறப்ப அதோட டிமாண்ட் அதிகமா இருக்கு. சோ அதை நாங்க டேப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பினான்சியல் இயர் 25ல மட்டுமே 18,270 கோடிக்கு இந்த செக்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு ரெவென்யூ வந்திருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குயிக் காமர்ஸ் மட்டும் இல்லாம லோக்கல் கிரானா ஸ்டோர்ஸ், அதாவது மளிகை கடை முதற்கொண்டு நாங்க ரீச் பண்ணி இந்த செக்மெண்ட்டை ஒரு தனி செக்மெண்டா வளர்த்தெடுத்துட்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாலாஜி வேஃபர்ஸ் ஒரு கம்பெனி இருக்கு. அது குஜராத் பேஸ்டு கம்பெனி. அந்த கம்பெனி அவங்களோட கம்பெனி ஸ்டேக்ல 10% ஸ்டேக் சேல் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 10க்கும் மேற்பட்ட பிரைவேட் என்டிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம்ஸ் ஆர்வம் காட்டியிருக்காங்க. அதுல ஐடிசி ஆர்வம் காட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் இருக்கு. சோ ஐடிசி அந்த செக்மெண்ட்லயும் ஒரு கம்பெனில ஒரு 10% ஸ்டேக் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஐடிசி அவங்களோட சிகரெட்
டாமினன்ட் ரெவென்யூல இருந்து டைவர்சிஃபை பண்ணி ஃபுட் செக்மெண்ட்ல எஃப்எம்சிஜில ஒரு பெரிய பிளேஸ் வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த ஜிஎஸ்டி கட்டுக்கு அப்புறம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் மேல. அது என்ன அப்படின்னா, எஃப்எம்சிஜி மேனுஃபேக்சரர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கோ இல்ல ரீட்டைலர்ஸ்க்கோ ஒரு டிஸ்கவுண்ட் தராங்க அப்படின்னா அது வந்து சர்வீஸா பார்க்கப்பட்டு அது மேல ஜிஎஸ்டி போடப்படுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருந்தது. கவர்மெண்ட் வந்து இப்ப அதை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, இல்ல அது வந்து ஜிஎஸ்டிக்குள்ள வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால மேனுஃபேக்சரர்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுக்க முடியும் காம்படிட்டிவ் மார்க்கெட்ல. ஸோ அதனால அந்த சைடுமே வந்து சேல்ஸ் வந்து சர்ஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஃபெஸ்டிவல் டைம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட் சொல்லுது. அடுத்து பேங்க்ஸ் பத்தின ஒரு அப்டேட். பேங்க்ஸ் வந்து ஃபீஸ் இன்கம் மேல கொஞ்சம் கவனமா இருக்க போறாங்க, அது மூலமா தான் ரெவன்யூவை பெருக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் சொல்லுது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணிருக்காங்க ஆர்பிஐ 2-3 தடவை இந்த வருஷத்துல. அது மட்டும் இல்லாம அடுத்த 6 months வந்து இன்னொரு ரேட் கட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ரேட் கட் பண்ணும்போது பேங்க்ஸோட கடன் கொடுக்குற ரேட் அப்படிங்கிறதும் கம்மியாகும், அதனால அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து குறையும். ஸோ அந்த சைடு வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கிறதுனால இந்த ஃபீஸ் இன்கம் செக்மெண்ட்ல வந்து பேங்க்ஸ் வந்து அவங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் வந்து டேட்டா சென்டர் சைடு வந்து நாங்க வந்து கவனத்தை வந்து செலுத்த போறோம், அந்த மாதிரி டேட்டா சென்டர் பண்ற கம்பெனிக்கு 20 வருஷம் டாக்ஸ் பிரேக் வந்து கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்ததுனாலதான் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல ஆனந்த்ராஜ் அப்படிங்கிற ஷேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% கிட்ட ஹைக் ஆயிருந்தது. அந்த ஷேர் வந்து ஒரு டேட்டா சென்டர் உருவாக்கி அது மூலமா ஒர்க் பண்ற ஒரு கம்பெனி தான். பட் ஆனா அது வந்து ரொம்ப வேல்யூவேஷன் அதிகமா இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம அதை கன்சிடர் பண்ண முடியாது. கோல்டு பத்தின 2 அப்டேட். ஒன்னு என்ன அப்படின்னா, கோல்டு வந்து சென்செக்ஸ 3 year 5 year 10 year and 20 year இதோட கம்பேர் பண்ணும்போது சென்செக்ஸை விட நல்லாவே ரிட்டர்ன் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி டேட்டா சொல்லுது. 20 year வச்சு பார்த்தோம் அப்படின்னா கூட சென்செக்ஸ் வந்து ஆவரேஜா 12.2% வந்து ரிட்டர்ன் கொடுத்திருக்கு அப்படின்னா கோல்டு வந்து 15% வந்து ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஸோ கோல்டு வந்து இன்னமும் இந்தியன் மார்க்கெட்ல ரொம்ப ப்ரீஷியஸான பிளேஸ்ல தான் இருக்கு. அதே மாதிரி கோல்டோட பிரைஸ் வந்து பயங்கரமா ஏறினதுனால இந்த பினான்சியல் இயர் 26ல இப்ப வரைக்கும் இந்த ஏப்ரல் டு ஜூன் பீரியட்ல கோல்டு லோன் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயரை விட 140% வந்து கோல்டு லோனோட அமௌண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹோம் லோன் வாங்குறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அடுத்து ஜிஎஸ்டி சேஞ்ச் வந்து அடுத்த வாரம் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. அதை வந்து எஃப்எம்சிஜி ஃபர்ம்ஸ் ஆன ஐடிசி, இந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்லே இவங்கெல்லாம் வந்து 2 விதமா பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து டைரக்டா பிரைஸ் வந்து குறைக்கிறது, இன்னொன்னு அந்த பேக்கேஜ் ஐட்டம்ஸ்ல வேல்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்றது. பிரைஸ் வந்து 5 rupees இருக்கு அப்படின்னா அந்த 5 rupees அப்படியே வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி கொடுத்த கிராமை விட கொஞ்சம் அதிகமான கிராம்ல வந்து வேல்யூம் கொடுக்கறதுக்கு அவங்க வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி கட்னால காரோட விலை குறைஞ்சி நிறைய பேர் வந்து கார் வந்து டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில எஸ்யூவிஸோட கெப்பாசிட்டியை வந்து கம்பெனிஸ் வந்து ஹைக் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2029க்குள்ள 13 லட்சம் கெப்பாசிட்டி ஹைக் வந்து நடக்கும் அக்ராஸ் கம்பெனிஸ் அப்படிங்கிற மாதிரி டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்தியன் ஐடி கம்பெனிஸ் அவங்க வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரெஷர்ல தான் இருக்காங்க. எக்ஸ்போர்ட் சைடு வந்து கொஞ்சம் ஆல்ரெடி நிறைய இஷ்யூஸ் இருக்கு யூஎஸ்ல நடக்கிற கொஞ்சம் இஷ்யூஸ்னால. அதனால இந்தியால சிப் மேனுஃபேக்சரிங்ல வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுது. அதே மாதிரி எலக்ட்ரானிக் சைடும் வந்து பிஎல்ஐ ஸ்கீம்லாம் கொடுத்து அந்த செக்டரை வந்து க்ரோ பண்ணதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஐடி செக்டர் கம்பெனிஸ் வந்து அந்த சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கும் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்குமான சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்றதுக்காக வந்து ஆர்என்டியை வந்து ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து ஐ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து மார்க்கெட்ல ஐபிஓ பத்தின ஒரு சில அப்டேட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, க்ரோ வந்து டிராஃப்ட் வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணி சப்மிட் பண்ணிருக்காங்க. அது வந்து நெக்ஸ்ட் வீக் சப்மிட் பண்ண போறாங்க. அவங்க வந்து $700 மில்லியன் இருந்து $1 பில்லியன் ஒர்த் ஆஃப் ஐபிஓ வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து நவம்பர்ல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த செப்டம்பர்ல ரேட் கட் அமெரிக்கால நடக்குது. அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாலிசி சைட்ல வந்து ஒரு புஷ் நடந்ததுனால 10,000 கோடி ஒர்த் ஆஃப் ஐபிஓஸ் வந்து இந்த செப்டம்பர்ல மட்டுமே மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. அடுத்து மிக முக்கியமா பார்க்கப்படுற ஒரு ஐபிஓ அப்படிங்கிறது டாடா கேபிட்டல், ஒரு பெரிய ஐபிஓன்னு சொல்லலாம். அது வந்து அக்டோபர் வந்து மார்க்கெட்டுக்கு வருது. இன்டர்நேஷனல் பினான்ஸ் கார்பரேஷன் வந்து அந்த ஐபிஓல வந்து தங்களோட 3.58 கோடி ஷேர்ஸ் வந்து ஆஃப்லோட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல வந்து அவங்களுக்கு பெரிய கெயின் வந்து கிடைக்க போகுது. அடுத்து பிஎஸ்சி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ்எம்இ சைடு ஐபிஓல வந்து ரூல்ஸை வந்து இன்னும் நாங்க டைட்டன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா
மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் இருக்கும். அவங்க தான் வந்து ஒரு கம்பெனியோட ஐபிஓ வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி தருவாங்க. அந்த மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் வந்து ஐபிஓ நடக்கும்போது மணியை வந்து ஒரு எக்ஸ்க்ரோ அக்கௌண்ட்ல தான் வந்து பார்க் பண்ணி வைப்பாங்க. அந்த மணி வந்து மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. 20 இன்ஸ்டன்ஸ்ல அந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் வந்து நாங்க வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அந்த சைட்ல வந்து ரூல்ஸை வந்து நாங்க டைட்டன் பண்ண போறோம். ஒரு கம்பெனி மெர்ச்சன்ட் பேங்கா வந்து எங்க கிட்ட லிஸ்ட் பண்ணோம்னா அதுக்கான டாக்குமெண்ட் சப்மிஷன் வந்து நாங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அயன் ஓர் எக்ஸ்போர்ட் மேல நாங்க வந்து டியூட்டி போட போறோம் அக்டோபர் 2ஆம் தேதியில இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுல நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் வந்து நடக்கல. அது மட்டும் இல்லாம பிரைஸ் வந்து பெருசா குறைய மாட்டேங்குது. ஸோ அதனால டொமஸ்டிக் மார்க்கெட்ல ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும் பிரைஸை வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கும் எக்ஸ்போர்ட் சைடு வந்து நாங்க வந்து டியூட்டி போடுவோம். சப்போஸ் எங்களுக்கு சுச்சுவேஷன் வந்து ஃபோர்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா கம்ப்ளீட் பேனே பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஷேர் மார்க்கெட்ல என்எம்டிசி ஷேருக்கு வந்து ஒரு ப்ரெஷரா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் தான் இன்னையோட பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் நியூஸ்க்காக தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நீங்க ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிட்டயோ இல்ல நீங்க பர்சனலா ரிசர்ச் பண்ணிட்டோ முடிவு பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.